12 ராசிகளில் 7வது ராசின்னு அழைக்கக்கூடிய துலா ராசி. இந்த மார்கழி மாதம் 2025 எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் இருக்க போகுது. ராசிநாதனை குரு பார்க்குறாரு, ராசி தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது. வருமானங்கள் இழுபறியாக இருந்ததெல்லாம் சீராக்கி தரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருக்காங்க, வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்பீச்சில் வாக்கால் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தாய் வர்க்கத்தோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளை இந்த மாதம் தவிர்த்து வைக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்களால் சிறப்புகளும் பயணங்களால் வெற்றிகளும் சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. பிள்ளைகளால் தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருந்த நீங்கள் இந்த மார்கழி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே இந்த தொந்தரவுகள் குறைய ஆரம்பித்து கொடுத்துரும். அது வரைக்கும் தொந்தரவுகள் அதிகரிச்சு, ஒரு ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை படிக்கலைன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், சொல் பேச்சு கேட்கலன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதம் அதிகரித்து இருந்தாலும் 18ஆம் தேதிக்கு மேலே அது குறைச்சி கொடுத்துரும். மறைமுகமான பிரச்சனைகள் அது என்னன்னு ஒரு திரை போட்டு இருக்கும், யாரா நம்மளை பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குறா, முகமே தெரியலையே அப்படின்னு. ஏன்னா சனி பகவான் இருக்கிறது ஒரு நிழல் போல பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே திரை போட்டு உங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்லா சிரித்து பேசுவாங்க, பின்னாடி இருக்கும்போது இந்த விஷயத்த கேன்சல் பண்ணி இது பண்ணு அப்படின்ற ஒரு கட்டளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ சில இடங்களில் எல்லா இடத்துலையுமே சரி, கண்டிப்பாக ஒரு நபரை நீங்கள் முழுமையாக நம்புதல் அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். இறைவனை முழுமையாக நம்புங்க, நிறைய விஷயங்களை மாற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கை கொடுத்து கொடுக்க போகுது. கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குருபலம் இல்லாவிட்டாலும் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். மார்கழி மாதம் கடைசி வாரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தைகள் தொடங்க போகுது. ஸோ ராகு கேதுவுடைய பீடிக்கைகள்லாம் குறைஞ்சி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு மாதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் உத்தியோகம் அப்படின்னு எடுத்து வைக்கும் போது அங்கே தான் தலைவலியே ஸ்டார்ட் ஆகுது. வேலை வந்தாலும் பிரச்சனை, வேலை வரலனாலும் பிரச்சனை. இதுதான் இந்த துளாராசிக்கு உண்டான விஷயம். வேலை வரும்போதே அதை தக்க வைத்து கொள்றதுக்கான விஷயங்களை யோசித்து வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தில் ஈடுபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது கேர்லெஸ்னஸ், இதுதான் உங்களோட மைனஸான ஒரு ஆயுதம். அதை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் பெஸ்ட்டு உங்களோட தொழிலில், உத்தியோகத்தில். அதே போல் ஆரோக்கியம், இம்யூனிட்டி பவர் குறையிறது, உடம்பில் இரத்த சோகை ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சப்தம், அதாவது இஎன்டி இது சார்ந்த விஷயம், தைராய்டு, இந்த 3 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சிலர் வெயிட் போட்டுக்கிட்டே போவாங்க. எதனால் வெயிட் போடுறோம்? சாப்பாடு கம்மியாக இருக்கணும், செக் பண்ணும்போது தைராய்டு ஹை லெவலில் இருக்கும். அப்போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் இஎன்டி, தைராய்டு கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். காதல், திருமணம், காதலிச்சிட்ருக்க ரெண்டுமே தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ கூடுமான வரைக்கும் காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிளான்ஸ் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அந்த வாழ்க்கை இனிக்க இருக்குன்னா தாராளமாக அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்னன்னாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது கவனம். சரி, ஒரு பிரேக்கப் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அதையும் கொஞ்சம் காதில் போட்டுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக பார்த்திங்கனாக்கா தந்தை வர்க்கத்தோட ஆரோக்கியமான ஒரு நட்புகள் இருக்கும். தந்தையே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் அப்பா திட்டுனாலும் ஒரு சில நேரத்தில் தந்தை மூலியமாக தான் உங்களுக்கு ஆதாயமே இந்த மாதம் நிறையா இருக்குங்க. தொழில், 10ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துருக்காரு, தசம அதிபதி கேந்திரத்தில் உட்காந்துருக்காரு. தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கொடிகட்டி பறக்கிறதுல என்னென்ன விஷயங்க, கரெக்ஷன்ஸ், எல்லா இடத்துலையும் கரெக்ஷன்ஸுன்ற ஒரு விஷயத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தின தொழிலாக இருக்கட்டும், வார தொழிலாக இருக்கட்டும், மாத தொழிலாக இருக்கட்டும், வருஷ தொழிலாக இருக்கட்டும். ஸோ ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதுக்குண்டான உங்களோட எஃபெக்டை முறையாக போடும்போது சக்ஸஸ். ஏன்னா உங்களோட 10ஆம் பாவத்தை சனி பகவானோட திரிகோணத்தில் இருக்குது. கண்டிப்பாக தொழிலில் அதிக வெற்றி பெற ராசிகளில் ஃபஸ்ட்டு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசி.
மூத்த சகோதர வழியில் தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களால வழக்குகளாக இருக்க போது, இல்லை அவங்க கடன் ஒன்று உங்கள் தலையில் சுமக்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்பாடு நடக்கும். கொஞ்சம் சுதாச்சு இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும். இருந்துச்சுன்னா கடனை அடைச்சி விட்ருங்க. இல்லாத பட்சத்துக்கு உங்கள் நிலையை டைரெக்டாக சொல்லிடுறது சிறப்பாக இருக்கும். வெளியூர் யோகம், வெளியூர் வெளிநாடு யோகம் அப்படின்ற போது கான்ட்ராக்ட் மூலியமாக போகக்கூடிய வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உல்லாச பயணமாக செல்லலாம் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதிக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மொத்தத்தில் எந்தெந்த இடங்களில் கவனமாகணும், ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து இல்லற சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக காதல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நட்பு சரி, புதிய உறவு சரி, ஒரு லிமிட்டாக இருந்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ துளாராசி நேயர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்க ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போதுங்க. செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் நிவர்த்தி ஆகும்போது 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்க போகிறார். ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, ஒரு வழக்குலேயும் சரி, உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை பயன்படுத்திக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்க போது அவங்களுடைய ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் சிறப்புகள் யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது பயணத்துலேயும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய மந்திரங்களை வீட்டில் 21 முறை சொல்கிறதே உங்களுக்கு, அதாவது நீங்கள் கோவிலுக்கு தான் போகணுன்னு இல்லை, வீட்டில் பூஜை ரூமில் உட்கார்ந்து 21 முறை மகாலட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது பல இன்னல்கள், பல பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா சிவப்பு. எண் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் எண். நன்றி.